என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம். ஹே ஹாய் சித்ரா. ஹே ஷீலா. வா உட்காரு. ஹே எப்படி இருக்க? நல்லா இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஓ அது சரி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். தனியா வாங்கி வந்து? இல்ல என் ஹஸ்பண்டும் இங்க தான் இருக்காரு. எங்க? இவர்தான். ஹாய். ஹலோ. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா குமார்? இவங்க பேரு ஷீலா, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஹாய். எனிவே ரெண்டு பேருக்கும் கங்க்ராட்ஸ் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. நான் ஒன்றும் எச்சு பண்ணல, குடிங்க. தேங்க்ஸ். ஏங்க நான் கேட்டது ஐஸ்கிரீம் தானே, நீங்க ஏன் ஜூஸ் வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இந்த கிளைமேட் செட் ஆகுமான்னு தெரியல, அதான் ஜூஸாக வாங்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஜூஸ்? அப்புறம் சாப்பிட்றேன். நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம். பப்ளிக்லலாம் ரொமான்ஸ் வச்சுக்காதீங்க, அப்புறம் டிஸ்ட்ரி ஆயிடும். வாங்கிட்டு வாங்க. அப்புறம் என்ன விசேஷம்? குமாரா, நேரம் கரெக்டாக இருக்குல்ல? அப்புறம் தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை தோழன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பழங்களும் பக்கத்துலேயே கத்தியும் இருக்கு. சித்ரா பால் எடுத்துகிட்டு வருவா. இந்த நேரத்தில் உனக்கு நிறைய எனர்ஜி தேவைடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெளியே போக. வெக்கப்படாதடா, வெக்கத்தை பாரு. இப்போ தாண்டா உனக்கு இது தேவை. அதனால உங்களுக்கு பிரைவேசி வேணுங்கிறதுனால நானும் உங்கள் அம்மாவும் பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறோம். எதுக்குன்னு கேளு. உனக்கு சின்ன வயசுல சின்ன கிரவுண்டில் விளையாடுறத விட பெரிய கிரவுண்டில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா வெளியே போங்க. சரி 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 சரி. அவள் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. அங்கேருந்து இங்கே 10 நிமிஷத்தில் வந்துடுவா. போதுமா? புரியுது எனக்கு. இந்த நேரத்தில் 10 நிமிஷம் கழியிறது 10 மணி நேரம் கழியிற மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஓகே ஓகே. சரிப்பா. ஆமாம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. நான் கிளம்புறேன். நீங்கள் போங்கப்பா. கதவை நல்லா சாத்தி தாழ்பால் போட்டுக்கோ, இல்லைன்னா கண்ட கண்ட நாய் உள்ள. நீங்கள் போங்கப்பா. சார், கரியப்பா வீடு தானே? ஆமாம். உத்தரகுமாரா? நான் தாங்க. இதில் ஒரு சைன் போடுங்க. ஏன்? மத்தியானமே நான் வந்திருக்கணும் சார். இந்த சென்னை சிட்டியில் ரோடெல்லாம் தண்ணி தேங்கி இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியில இருந்து இவ்வளோ தூரம் தண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டு. அதுக்கு தான் இப்போ வந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆப்போசிட் லாயரு கிளைண்ட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்தாங்க நோட்டீஸு, ஒரு சைன் போடுங்க. என்ன நோட்டீஸு? டைவர்ஸ் நோட்டீஸு. இந்தாங்க. டிவோர்ஸ் நோட்டீஸா? சார், இதில் ஒரு சைனு. தேங்க்யூ சார். The number you have called is switched off. Please try later. The number you have called is switched off. Please try later. நீதான் என் வாழ்க்கை. நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்.
அடச்சா Try later. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பாவி பொண்ணு நம்மள எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டு அவ போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காளா? நானும் ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எந்த நேரத்துல வந்தாலும் தர்தரம் முடிச்சவ. ஓடி போறவா எதுக்கு நோட்டீஸ் அனுப்புறா? லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. நீ ஒரு பைத்தியம். ஐயோ எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. ஐபிசி செக்ஷன் 498A அப்படின்னா வரதட்சணை கொடுமை. ஐயோ அவன் நாக்குல நெருப்பள்ளி கொட்ட. இன்னும் இருக்கு, படிக்கிறேன். 354A மென்டல் டார்ச்சர். செக்ஷன் 191 சரியா சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம கொடுமைப்படுத்துறது. ஐயோ கடவுளே, அவளுக்கு எப்படி வகை வகையா சமைச்சு கொட்டுன. நல்லாவே இருக்க மாட்டா. நாக்க அழுகி போகட்டும். மேல படிங்க. இன்னும் இருக்கு. ஐபிசி செக்ஷன் 377 இவன் ஆம்பளை இல்ல, இவனுக்கு ஆண்மையே இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஐயோ இவெல்லாம் ஒரு பொண்ணா? இன்னும் இவங்களுக்கு முதல் ராத்திரியே நடக்கல. அதுக்குள்ள என் பையனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளை அப்படியே குனிய வச்சு குத்துறேன். நாசமா போயிடுவா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னத்த சும்மா இருக்கிறது? நம்ம வீட்டு மானம் மரியாதை எல்லாத்தையும் வீதிக்கு கொண்டு வந்துட்டாளே. இனிமே நான் எப்படி நம்ம சொந்தக்காரங்க மூஞ்சில முழிப்பேன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல. டேய், நீ அவகிட்ட ஏதாவது கோவப்பட்டு சண்டை போட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு காலைல கூட அவளுக்கு மசால் தோசை பிடிக்குன்னு ஐயங்கார் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன்ப்பா. பாத்தீங்களா, சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி போய் குறை சொல்லியிருக்கான்னு. திமிரு பிடிச்சவ. ஏய், முதல்ல பொறுமையாரு. எப்படிங்க சும்மா இருக்கிறது? உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ, டிவியில வர சீரியல் மாதிரி இருக்குல்ல நம்ம வீட்டு கதை. அதெல்லாம் சரி, இப்ப என்ன வேணுமா அவளுக்கு? டைவர்ஸ். நம்ம வீடு மனை தோட்டத்துல எல்லாம் பங்கு வேணுமா? அதுக்கான சர்வே நம்பரை கூட கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கா. என் வாயில நல்லா வரும். அவ பண்ண வேலைக்கு என் பையனுக்கு அவ தான் கொடுக்கணும். ஏன்னா என் பையனோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அவளால. இதெல்லாம் காலையில பேசிக்கலாம், கொஞ்சம் சும்மாரு. டேய், போய் ட்ரெஸ்ஸை மாத்து. இப்படி அப்செட் ஆகிலாம் உட்காரக்கூடாது. ஆக வேண்டிய வேலையை பாரு, போ போடா. இப்ப என்னங்க பண்றது? நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம். நீ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பை சேஞ்ச் பண்ணி வை. இல்லைன்னா அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆவான். இல்லைன்னா நீங்க போயிடுவீங்களா? கிளினிக் போகிறோம். கிளினிக்கா? மது பார் ரெஸ்டாரண்ட். அங்கே போனால் தான் அவன் சரியாவான். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் எக்ஸ் மாலா என்னை ஏமாத்தினால நான் அப்போ அங்கே தான் போனேன். பாவம், எனக்கு கல்யாணம் ஆனப்ப ராஜுவும் அங்கதான் போயிருப்பான். நினைச்சாலே கவலையா இருக்கு. கார்ல போக வேண்டியதானே? எதுக்கு கார்ல போக வேண்டியதானே? சென்டிமெண்ட் வண்டி மாதிரி அதெல்லாம் உனக்கு புரியாது. எங்க கஷ்டம் எங்களுக்கு. முதல்ல நீ உள்ள போ. சரி, மெதுவா பேசுங்க. நீங்க கத்துறதுல எல்லாரும் வெளியே வந்துட போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் விட்டு போறா? இவன் அவன் உலகத்துக்கு போயிட்டான். தலையில ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஜாக்கிரதை. மெதுவா போங்க. பாத்துக்கிறேன். சரி, உள்ள போய் கதை போட்டு. டேய், வண்டி கொஞ்சம் பிடி. டேய் தம்பி. ஹலோ, என்னையா வேணும்? 2 பாட்டில் பீரு, அப்புறம் ஒரு ஆஃப் ரம்மு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸ். வேற சிப்ஸ் தான் இருக்கு, போதுமா? தரவா? அதே கொடு. மிச்ச காசு நீயே வச்சுக்கோ. சரிண்ணா சரிண்ணா.
ம் ம் டேய் குமார், நீயே வண்டி ஓட்டு. நான் சரக்கை பத்திரமா வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். போகலாம். ம் ம் மிட் நைட்டில் கூட இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ரிலாக்ஸ்டாக வண்டி ஓட்டக்கூட முடியல. டேய், தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஆடுறா. அட பீரில் யாராவது தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்களா? அது இல்லை, சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா. அது சரி. இப்போ ஊறுகாய் இருந்தால் நல்லா இருக்கும். சித்ரா எனக்கு ஒரு gift கொடுத்தா, ஊறுகாய். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏய், அவள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாடா. அவள் இல்லாமல் நீ குடிகாரன் ஆயிடுவேன்னு. டேய் குமரா, ஃபுல்லாக கொடுறா, வயிறு முட்டை கொடுறா. ஏன்னா ஒரு பொண்ணு உன்னை விரும்பிட்டு ஏமாத்திட்டு போனான்னா இந்த சரக்கு தான் உனக்கு மருந்து. கொடி. டேய் மல்லம்மா கொடுறா, புற ஏறிற போது. அட என்ன சொல்லி உங்களுக்கு எரிச்சு பாருங்க. பொறுமை பொறுமை. இது ஏதோ பழைய நமத்து பண்ண சிப்ஸுரா. தண்ணி குடிங்கப்பா, தண்ணி குடிங்க, நல்லா இருக்கும். ஹலோ, இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்களா? நான் பூமியில தான் இருக்கோம். ஐயோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையே, அதனால தான் கேட்டேன். நாங்கள் வர லேட் ஆகும், கதவை சேர்த்துட்டு தூங்கு. இப்போ எங்க இருக்கீங்க? என் ஃப்ரெண்டோட லேட்டில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கோம். பார்சல் வாங்கி சாப்பிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் ஒரு நிமிஷம் இரு. 2 பாட்டில் பீரை ஃபுல்லாக குடிச்சதுக்கே டைட் ஆகிட்டான். அவனுக்கு லோக்கல் சரக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அவன் இப்போ பரவாயில்லையா? நார்மலாக இருக்கானா? டேய், அவனுக்கு உடம்பு ஒன்றும் நல்லா இல்லாமல் இல்லை. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அவனுக்கு வந்துருக்குது காதல் ஜுரம். நீங்கள் கிட்னி ஃபெயிலியரை கூட குணப்படுத்திடலாம். ஆனால் லவ் ஃபெயிலியர்னா லைஃபே ஃபெயிலியர். சரி பண்ண முடியாதா? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அவர் நம்ம ரத்தம் தானடி. அவனுக்கு கண்ணில் தண்ணி வந்தா நம்ம கண்ணில் ரத்தமே வரும்டி. அதாண்டி ரத்த பாசம். பிள்ளைங்க கஷ்டப்படுறத பெற்றவங்களால சகிக்க முடியாதுடி. அதாண்டி நிஜம். என் சாவு என் கண்ணு முன்னால நடக்கிற மாதிரி இருக்குதுடி. நீங்க அழாதீங்க. சரி, நீங்களும் குடிச்சிருக்கீங்களா? கவலையா இருந்ததால ஒரு குவார்டரை ஃபுல்லா அடிச்சிட்டேன். எனக்கும் கவலையா இருக்குங்க. அதுக்கு எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தா இவளுங்க தலைக்கு மேலே ஏறிடுவாளுங்க. டேய் குமார், உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாடா. அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாடா. சித்ராவா? உங்கள் அம்மாடா. தாய், அம்மா, மதர். இன்னும் நீ தூங்கலையா? எப்படி தூங்குறது? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? டிஃபன் ரெடி பண்ணு. ஓடி.
ம் போய் குளிச்சுட்டு வா. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம்.